இனிய தமிழ் வணக்கம். வெல்க தமிழ். நம்முடைய நாடு தமிழ்நாடு. நம்முடைய தமிழ்நாடு இயற்கை வளம் செறிந்தது. அதுபோல நம்முடைய தமிழ் மொழியும் இலக்கிய வளமும் இலக்கணச் செறிவும் நிறைந்தது. தமிழ்நாட்டு மன்னர்கள் வள்ளல்களுக்கு வாரி வழங்கும் தன்மையராக இருந்தனர். தமிழகத்து மன்னர்கள் வள்ளல்களாக திகழ்ந்தனர். கொடைத்திறன் மிக்கவர்களாக கோலோச்சி விளங்கினர். அவர்களுடைய கொடை திறத்தை நம்முடைய சங்க பாடல்கள் தெளிவாக விளக்கும். அவற்றுள் உடுமலை நாராயண கவி அவர்கள் பகுத்தறிவு கவிராயர் என்று போற்றப்படுகின்றார். இவர் தமிழ் திரைப்படத்திற்கு நிறைய பாடல்களை எழுதியுள்ளார். நாடகங்களுக்கு எழுத்தாளராக பணிபுரிந்துள்ளார். இவர் தம்முடைய பாடல்களில் பகுத்தறிவு கருத்துக்களை பரப்பியவர். நாட்டுப்புற இசையின் எளிமையை கையாண்டு கவிதைகள் வகுத்தவர். ஒன்றல்ல இரண்டல்ல என்ற உடுமலை நாராயண கவியின் பாடலை காண்போமா? ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி, சொல்ல ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில். ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி, சொல்ல ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில். தென்றல் தரும் இனிய தேன்மணமும் கமழும், செங்கனியும் பொன்கதிரும் தந்துதவும் நன்சை வளம். ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி, சொல்ல ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில். பகை வென்ற திறம் பாடும் பரணி வகை, செழும் பரிபாடல் களம்பகங்கள் 8 தொகை. வான் புகழ் கொண்ட குரலோடு அகம்புறமும், செம்பொருள் கண்ட தமிழ்ச்சங்க இலக்கிய பெருஞ்செல்வம். ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி, சொல்ல ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில். முல்லைக்கு தேர் கொடுத்தான் வேல்பாரி, வான்முகிலினும் புகழ் படைத்த உபகாரி. கவி சொல்லுக்கு தலை கொடுத்தான் அருள் மீறி, இந்த வள்ளலாம் குமணன் போல் வாழ்ந்தவர் வரலாறு. ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி, சொல்ல ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில். ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி, ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி, சொல்ல ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில். ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி, ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி. ஒப்புமை, இணை, அற்புதம், வியப்பு, முகில், மேகம், உபகாரி, வள்ளல். தமிழ்நாட்டின் பெருமைகளை கூறினால் அவை ஒன்றா இரண்டா பலவாகும். அவை வேறு எவற்றோடும் இணை சொல்ல முடியாத விந்தையாக அமைந்தது. இங்கு வீசும் தென்றலில் தேன்மணம் கமழும், சுவைமிகு கனிகளும் பொன் போன்ற தானிய கதிர்களும் விளையும். தமிழ்நாட்டில் நன்சை நிலவளம் ஒன்றிரண்டு அல்ல பலவாகும். பகைவரை வென்றதை பாடுவது பரணி இலக்கியம். அத்தோடு இசைப்பாடலான பரிபாடலும் கலம்பக நூல்களும் 8 தொகையும் வான்புகழ் கொண்ட திருக்குறளும் அகம் புறம் ஆகியவற்றை மெய்ப்பொருளாக கொண்டு பாடப்பட்ட சங்க இலக்கியங்களும் என தமிழின் இலக்கிய வளங்கள் ஒன்றா இரண்டா பலவாகும். முல்லைக்கு தேர் தந்தது மழை மேகத்தை விட புகழ் பெற்றான் வள்ளல் வேல்பாரி. புலவரின் சொல்லுக்காக தன் தலையையே தரத் துணிந்தான் குமணவள்ளல். இவர்கள் போல் புகழ்பெற்று வாழ்ந்த வள்ளல்களின் வரலாறு ஒன்றா இரண்டா பலவாகும் என்று பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயண கவி அவர்கள் அருமையாக தமிழின் பெருமைகளை விளக்குகின்றார். நன்றி, வணக்கம்.